வெள்ளியங்காரோட எஸ்எஸ்ஆர் கட்டலாம் 16,000 கண்ணாடி கொள்ளையில உள்ள வெள்ளியங்காரோடையில இவங்க 20,000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படிதான் தேவை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு. ஆனா இந்த வாய்க்கால்லாம் இருப்பாங்க, இந்த மண வாய்க்கால், இந்த கருவாட்டோட இங்கேயும் ரீச் ஆகுது, இங்கேயும் கருவாட்டோட பல்வேறு வாய்க்கால் இருக்கு. இந்த எல்லா வாய்க்காலும் இது ஒரு டிஸ்சார்ஜ் வந்து வெள்ளியங்காரோட 16,000 கண்ணாடி கெப்பாசிட்டியுடைய வெள்ளியங்காரோடையில டெவலப் பண்றதுக்கு என்னென்ன செய்ய போறது வெள்ளியங்கால் போய் எல்லாமே தண்ணி செல்லும். 30,000 கண்ணாடி தண்ணிக்கு மேல வெள்ளியங்கால் அப்போ கரையோரம். அப்ப என்னன்னா இப்ப விவசாயிகளுக்கு கோரிக்கை, வீராண ஏரியில நீங்க வந்து சென்னைக்காக தண்ணி ஆகுது எக்ஸாம் பண்ணிருக்கீங்க, திடீர்னு வெள்ளம் வரும்போது திறந்து விட முடியல, அதனால எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. அதனால வெள்ளியங்கால் திறந்து விட்டு இப்ப எல்லாருக்கும் அதனால இது வந்து இந்த ஒண்ணு இந்த டிஸ்சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நேரடியா இங்கிருந்து எமர்ஜென்சி டிஸ்சார்ஜ் வந்து நீங்க சிஸ்டத்தை கிரியேட் பண்ணுங்க விவசாயிகளுக்கு. நம்ம சொல்யூஷனா சார் வெள்ளியங்கால் வந்து அகலப்படுத்தி ஆழப்படுத்தி அதை இந்த ரெட் கலர் வந்து வெள்ளியங்கால் உடைய ஆழப்படுத்தி சார் அகலப்படுத்தி ரெண்டு கரையும் பலப்படும் சார். ஏன்னா கரை ரோடு ஓரங்க சார் பொருள் பாத்தீங்க கெப்பாசிட்டி மேல தண்ணி ஊர் உள்ள ஃபுல்லா இதை வந்து கண்டிப்பா ரீட்டைனிங் வாட்டர் அதெல்லாம் நம்ம தேடிங்க சார். இதையும் இது மணவாட்டு ரெண்டுக்கு மட்டும் இப்போ ஆழப்படுத்தி அகலப்படுத்தி கரையை மட்டும் போடுறது ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறோம் சார். இது அவசியம் பண்ணணும். இது பண்ணா ஓரளவு இந்த வெள்ளம் வந்து ஊருக்குள்ள போட்டு தடுத்துடலாம் சார். ரெண்டாவது மெயினா பண்ண வேண்டியது இப்போ வீராணையிலிருந்து எங்களுக்கு வந்து வெளியில போறது ஒரு 20,000 கணக்கு வெளியில போறது. இந்த 18,000 பண்ணா கூட அவ்வளவுதான் போகுமா? இது வந்து இது ஒண்ணு சார். மாதிரி பண்றதுன்னு சொன்னா எத்தனாயிரம் அடி எக்ஸ்ட்ரா தண்ணி போக முடியாது. எக்ஸ்ட்ரா அங்கதான் போகணும் சார். அந்த இடம் முடியும் சார். இங்க வந்து ஒரு 10,000 கண்ணாடி அடிஷனா ஏன்னா இந்த வெள்ளாளர் போய் நீங்க கனெக்ட் பண்ணலாம். அதான் போட்டுருங்க. இது வெள்ளாறு போகுதோட இவங்க சென்னைக்கு போறதுனால எக்ஸஸ் வாட்டர் வந்து வெள்ளாருக்கு டிஸ்சார்ஜ் பண்ற மாதிரி ஒரு சேனல் 5 வெண்ட் எக்ஸ்ட்ரா சர்ப்ளஸ் போட்டு அது வெள்ளாத்துல உங்களுக்கு நீங்க அரிசி கிடையாது. 10,000 சார். 10,000 கண்ணாடி அது வேண்டாம் தான் சார். ரொம்ப வேண்டாம் தான் சார். எல்லாரும் தண்ணி வந்து ரொம்ப வேண்டாம். இந்த மாதிரி கொள்ளிடம் மாதிரி கிடையாது சார். வெள்ளாறு வந்து எப்பயாவது தான் வருஷத்துக்கு ஒரு நாள் தண்ணி வரும். வந்துச்சு கொஞ்சம் 50,000 கண்ணாடி வரையும் வந்து சார். 1,000 கண்ணாடி வரையும் போகலாம். இது முக்கியமான சொல்லிட்டு 2 பேர் வேணும் சார். இங்க வந்து இப்ப நம்ம வீராண ஏரியில இருந்து தண்ணி வெளியே இருக்க 15,000 சார். 2,000 30,000 வரும்போது அந்த 10,000 கண்ணாடி வெளியே இங்க வந்து ஒரு 5 ஷட்டர் போடணும் சார். போட்டு இதை ஆழப்படுத்தி வெள்ளம் ஜாயின் பண்ணிட்டோம்னா இந்த பிரச்சனை சால்வ் பண்ணேன் சார். 30,000 அப்படியே வெளியே. ரெண்டாவது இந்த கேரிங் கெப்பாசிட்டியை வந்து டீபன் பண்ணி டீசல் பண்ணி ஸ்ட்ரக்சர் பண்ண கரை இது ரெண்டையும் பண்ணிட்டோம்னா இல்ல மணவாய்க்காலையும் ராஜவாய்க்காலையும் கனெக்ட் பண்ணோம்னா இது வந்து இதுல போய் டிஸ்சார்ஜ் ஆகும். ராஜவாய்க்கால நமக்கு 750 கண்ணாடி ஜனம் போல. அது நம்ம கடலூர்ல அந்த சைடு இதுதான் சொல்லுவாங்க. வெள்ளியங்கால இந்த அக்கௌண்ட் திட்டத்தை ராஜேந்திர வந்து தீபாவளி பார்த்தாரு. பெருமாள் ஏரி அந்த இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெள்ளியங்காடு ஓடையில வந்து திருவாரூர் மணவாய்க்காக 2 ஜாயிண்ட் ஆகிறதுல அந்த அருவாமுக்கு திட்டத்தை வந்து கருவாட்டோட செங்காலோட தண்ணி வந்து வர்றதுனாலதான் பாதிப்பு ஏற்படுது. இந்த டிஸ்சார்ஜை கொண்டு போறது இந்த கடைசியில கடல்ல கலகுது இல்லைங்களா, இப்படி ஒரு யூட்டர்ன் பண்ணி வளருது. அதை நேரா கலக்க வச்சிருந்தது செஞ்சுட்டு இருக்கோம் சார். நடைமுறையில வந்து பரவனாறுல வந்து செய்யறாங்க. ஆமா ஆமா அருவாமுக்கு இருக்கும். அடிஷனலா
வெளிச்சல் சார் அருவாமுக்கு அப்படியே இருக்கும் சார். அது நேரா போய் அங்கே ஒரு 12 கிலோமீட்டர் கடல் வரையும் போகிறதுக்கு ஸ்லோப் இல்லை, தண்ணி வடிய மாட்டேங்கிறதுனால டேரக்டாக கட்டிங் உடைக்கிறதுக்கு யாரும் அந்த ஒரு பெண்ட் இருக்கு சார். நேச்சுரலாக அது அருவா முக்காது ப்ரெஸ் இந்த வலையில் வெளிச்சம் தண்ணி வெளியே வருது. எடுத்து வைக்கிறதுல. கடலுக்கு இது 1.5 கிலோமீட்டர் சார். இந்த 1.5 கிலோமீட்டர் போகாதானே இது ஃபுல்லா கடலூர் ஃபுல்லா உட்பிடுது. தண்ணி போய் கடலூர் பெரிய கடலூர் ஸ்கீம் செஞ்சுட்டு இருக்கோம் சார். சரி சாங்ஷன் ஆயிடுச்சா செஞ்சுட்டு இருக்கோம். ஸ்ட்ரெயிட்டாக கடலில் கொண்டு போய் மேடம் பா நீ வந்து போடு. இங்கிருந்து 15 கிலோமீட்டர் கீழே போகலாம் சார். எவ்வளோ அகலத்தில் கட் பண்ணிடலாமா? 80 மீட்டர் அது இது 160 மீட்டர் சார்.